வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. டி20 உலகக்கோப்பை 2026 தொடரின் மிக முக்கியமான கட்டத்தை நாம் எட்டியுள்ளோம். சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி தனது இரண்டாவது போட்டியில் ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்ளவுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு இந்த மாபெரும் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இந்திய அணிக்கு ஒரு சாதாரண போட்டி அல்ல, இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். இந்திய அணி இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் ரன் ரேட்டை சரிசெய்ய ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி உள்ளது. மறுபுறம் ஜிம்பாப்வே அணியை சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது. சிக்கந்தர் ராசா தலைமையிலான ஜிம்பாப்வே அணி இந்த உலகக்கோப்பையில் ஜயண்ட் கில்லராக வலம் வருகிறது. எனவே இரு அணிகளுமே தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்ய வெறித்தனமாக போராடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்திய அணிக்கு நெட் ரன் ரேட் மிக முக்கியம் என்பதால் ஒருவேளை இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தால் 200-க்கும் அதிகமான ரன்களை குவித்து ஜிம்பாப்வே அணியை 70 முதல் 80 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும். ஒருவேளை இரண்டாவதாக பேட்டிங் செய்தால் இலக்கை 12 அல்லது 13 ஓவர்களுக்குள்ளாகவே எட்டிப்பிடிக்க வேண்டும். இதற்கு இந்திய அணியின் தொடக்க வீரர்களான இஷான் கிஷன் மற்றும் அதிரடி வீரர்களான சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இது வழக்கமாகவே சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அதிக சாதகமாக இருக்கும். ஆடுகளத்தில் பந்து சுழன்று வருவதோடு சற்று மெதுவாகவும் வரும் என்பதால் ஸ்பின்னர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் ஆகியோருடன் அர்ஷ்தீப் சிங்கிற்கு பதிலாக குல்தீப் யாதவ் ஆடும் லெவலில் சேர்க்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. இதுவரை டி20 சர்வதேச போட்டிகளில் இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் 13 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் இந்திய அணி 10 போட்டிகளிலும் ஜிம்பாப்வே 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஜஸ்பிரீத் பும்ரா பந்துவீச்சில் வழக்கம்போல் அசத்தினாலும் பேட்ஸ்மேன்கள் தங்களது முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் மட்டுமே இந்திய அணியால் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்ய முடியும். இந்த வாழ்வா சாவா போட்டியில் இந்திய அணி ஜிம்பாப்வேயை வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை உயிர்ப்புடன் வைத்திருக்குமா அல்லது ஜிம்பாப்வே அணி மீண்டும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களின் கருத்துப்படி இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும்? இந்திய அணியின் ஆடும் லெவனில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.